முருகேசனின் அன்பு வணக்கம். தமிழ் எழுத்தாளர்களிலேயே மலையாளத்தை நன்கு கற்று மலையாள இலக்கணம் படித்து பிறகு தமிழ் இலக்கியம் படைக்க வந்த ஒரு எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான். கன்னியாகுமரி மாவட்டத்தில் தேங்காய்பட்டினம் என்கிற ஊரிலே 1944 பிறந்தவர். இவர் எழுத்துலகில் பெரிய அளவுக்கு பேசப்படுவதற்கு முக்கியமான காரணங்கள், ஒரு கதை என்பது ஒரு நிஜமும் கற்பனையும் கலந்தது. இதில் கற்பனையினுடைய பங்கை மிக 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 குறைத்து யதார்த்தம் அப்படியே வருகிற மாதிரி எழுதிய ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் அது தோப்பில் முகமது மீரான். காலத்தினுடைய பிரதிநிதியாக இருந்து காலம் தந்த அத்தனை அனுபவங்களையும் அப்படியே கொண்டு வந்து எழுத்திலே கொடுத்தவர். எந்தவித பக்கச்சார்பின்மையும் எழுதாமல் நடுநிலையோடு இந்த காலத்தில் இந்த இடத்தில் என்ன நடந்ததோ அதை அப்படியே நாவலாக்குவது, அதை அப்படியே எழுத்தாக்குவது, இதுதான் இவரிடம் இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. சொல்லுகிற போது கதையை தானே சொல்வதை போல ஒரு சுய விமர்சன தன்மையோடு சொல்லுவார். அந்த இடத்துக்கு போனப்ப நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன், இது நடந்துச்சு அப்படிங்கிறத தானே ஒரு கதாபாத்திரமாக நின்று பேசுகிற தன்மை இவருடைய எழுத்துக்களில் பல இடங்களில் பிரதிபலிப்பதை பார்க்க முடிகிறது. எந்தவித கதாபாத்திரமும் இவருடைய படைப்பிலே கற்பனையான ஒரு கதாபாத்திரம் கிடையாது. வாழ்வில் அன்றாடம் நாம் சந்திக்கிற மனிதர்களை அப்படியே கதைப்படுத்தி இருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பூசி மெழுக தெரியாத ஒரு எழுத்தாளர். தன்னுடைய இஸ்லாம் மதத்திற்குள்ளேயே சில உள் முரண்பாடுகள் இருப்பதை கூட கவலைப்படாமல் அதை அப்படியே வெளிப்படுத்தி இருக்கிற ஒரு எழுத்தாளர் என்று சொன்னால் அது தோப்பில்தான். உள் முரண்பாடுகளையும் விசாரணைக்கு கொண்டு வந்து அதில் எது சரி தவறு என்பதை அப்படியே வெளிப்படுத்தக்கூடியவர். மலையாளத்திலிருந்து பல நூல்களை மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறார். இவர் சொல்லுகிற ஒரு செய்தி நாம் சிந்திக்க வேண்டியது, இதை எழுத்தாளனுக்காகவும் பேசுகிறார், வாசகனுக்காகவும் எழுதுகிறார். வாசகனை பார்த்து சொல்லுகிறார், தயவு செய்து எழுத்தாளர்களை மத பார்வையில் பார்க்காதீர்கள், இவன் இந்த மதத்துக்காரன், இவன் இந்த ஜாதிக்காரன் என்று ஒரு முத்திரை குத்தி எந்த எழுத்தாளனையும் பார்க்காதீர்கள் என்று வாசகர்களிடம் சொல்லுகிறார். எழுத்தாளரை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட எழுத்தாளனுக்காகவும் எழுதாதீர்கள், அப்படி எழுதினாலே பக்கச்சார்பு தானாக வந்துவிடும். எதை பார்க்கிறீர்களோ, எதை சொல்ல வேண்டும் என்று கருதுகிறீர்களோ அதை அப்படியே சொல்லுங்கள். வாசகனுக்காக ஒருபோதும் எழுதாதீர்கள். வாசகனை திருப்திப்படுத்துவதற்காக எழுதப்படுகிற எந்த இலக்கியமும் காலம் கடந்து வாழாது. எனவே யாரையும் திருப்திப்படுத்துவதற்காக நீங்கள் எழுதாதீர்கள். மலர் தேனீக்களுக்காக மலர்வதில்லை, அது மலருகிற போது தேனி தானாக வந்து அதனை எடுத்துக்கொள்ளும். நல்ல எழுத்து எங்கிருந்தாலும் வாசகன் வந்து எடுத்துக்கொள்ளும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி வள்ளுவர் அப்படி நினைத்தா எழுதியிருப்பார், யாரேனும் கவர வேண்டும் என்று. அவர் எழுதியது இன்றைக்கும் பேசுகிறது, இன்றைக்கும் வாழ்கிறது. அந்த வார்த்தைகளில் இன்றைக்கும் உண்மை இருக்கிறது. எனவே நாம் திருக்குறளை படிக்கிறோம். அதுதான் அவரும் சொல்லுகிறார். இன்னொன்று, அவருடைய அனுபவ அறிவை சொல்லுகிறார். எந்த ஒரு படைப்பாளனுக்கும் தேவை அவனுடைய தாய்மொழி அறிவு. தாய்மொழி அறிவில்தான் படைப்புணர்வை ஒருவன் உணர முடியும். படைப்பை கொண்டு வருவதற்கு சரியான களம் தாய்மொழி தான். இதை சொல்லுவதற்கு அவருக்கு முழு தகுதி இருக்கிறது. ஏனென்றால் அவர் தாய்மொழி தமிழ், ஆனால் படித்ததெல்லாம் மலையாளம். மலையாளத்திலே படித்து விட்டு தமிழுக்கு வந்ததனாலே அவர் சொல்லுகிறார், நான் தமிழிலே படித்திருந்தால் இன்னும் பல படைப்புணர்வோடு ஒன்றை புரிந்து கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறார். இது ரொம்ப புரிந்து கொள்ள வேண்டிய தேவையான ஒன்று. அவரினுடைய முதல் படைப்பு 1970 ஒரு கடற்கரை கிராமத்தின் கதை. முஸ்லிம் முரசு என்கிற அவர் சார்ந்திருந்த இஸ்லாம் மதத்தில் வந்து கொண்டிருந்த ஒரு மாத இதழில் அதை ஒரு தொடராக எழுதுகிறார். மொத்தம் புத்தகமாகி விட்டது. அவர் எழுதிய எல்லா தொகுதிகளையும் தொகுத்து ஒரு கடற்கரை கிராமத்தின் கதை, இதை நூலாகவும் அச்சடித்து விட்டார். யாரும் வாங்குவதற்கு ஆள் இல்லை. அதில் பல இஸ்லாமிய செயல்பாடுகளையும் கண்டித்திருக்கிறார். அப்படி இருக்கிற போது அதை இஸ்லாமியர்களும் வாங்கவில்லை. இவர் ஒரு இஸ்லாமிய எழுத்தாளர் என்று இந்துக்களும் வாங்கவில்லை. புத்தகம் விற்கவில்லை. பல இதழ்களில் விளம்பரம் கொடுத்து பார்த்தார், அப்பொழுதும் விற்கவில்லை. எல்லாவற்றையும் போட்டு கொளுத்தி விடுவது என்று ஒரு முடிவெடுத்து புத்தகங்களை எல்லாம் எடுத்து எரிக்க போன போது அவருடைய மகள் வந்து தடுத்து விட்டார். புத்தகத்தை மட்டும் எரித்து விடக்கூடாது.
பிறகு அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், நல்ல வேளை என் பெண் என்னை காப்பாற்றினார். இப்படித்தான் அவருடைய முதல் படைப்பு. ஆனால் இருந்தாலும் எழுத்தின் மீதான ஒரு மோகம் அவர் தொடர்ந்து எழுதி கொண்டே இருந்தார். அந்த கடற்கரை கிராமத்தின் கதையில தேங்காய்பட்டினம், அவர் பிறந்த ஊரை தான் அப்படியே எழுதியிருப்பார். கிட்டத்தட்ட கதாபாத்திரங்களும் அப்படியே அந்த ஊர்ல இருந்தவங்க தான். அதுல அகமது கண்ணு தான் கதாநாயகன். அதுல இஸ்லாமியர்களுக்குள்ளே இருக்கிற முரண்பாடுகளை அப்படியே பட்டவர்த்தமா போட்டு அடிப்பார். தோப்பில் முகமது மீரான் அவருடைய பேர். இந்த தோப்பில்ங்கிறத ஏன் சேர்த்துக்கிட்டேங்கிறத சொல்றாரு. இஸ்லாமியர்கள் இருக்கிறார்களே, இந்தியாவில் வசிக்கிற இஸ்லாமியர்களே 4 வகை. ஒன்று, இங்கு இந்தியாவில் வணிகம் செய்வதற்காக வெளிநாட்டில் இருந்து வந்து இங்கேயே தங்கியவர்கள், நன்கு அரபி தெரிந்தவர்கள். பொதுவாகவே இஸ்லாமியர்களில் அரபி தெரிந்தவர்கள் ஏதோ ஒருபடி மேலே இருப்பதை போல நினைக்கிற ஒரு மரபு உண்டு. எல்லா இடங்களிலும் அரபி தெரிந்த முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கூடுதல் முக்கியத்துவம் உண்டு. அப்படி வணிகத்துக்காக வந்து இங்கே தங்கிய இஸ்லாமியர்கள். இரண்டாவது, படையெடுப்பின் போது படையெடுப்பில் வந்து கலந்து கொண்டு இங்கேயே தங்கிய 2வது வகை முஸ்லிம். மூன்றாவது, சுஃபி ஞானிகள், இஸ்லாமிய ஞானிகள், இஸ்லாமிய சித்தர்கள் இந்தியாவிற்கு வந்து இந்தியாவிலே பல்வேறு இடங்களிலே அப்படியே தங்குகிறார்கள். இது ஒரு வகை. 4வது, இங்கு இருந்த பலர் முஸ்லிம்களாக மதம் மாறியவர்கள். மதம் மாறியவர்கள் என்றால் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னரில் இருந்து மதம் மாறி இங்கே இருந்தவர்கள். அவர்கள் தான் நம்மோடு இருக்கிறவர்கள். நம்மை போலவே தமிழ் பேசுவார்கள். அவர்களுக்கு அரபி தெரியாது. தமிழர்களினுடைய பண்பாட்டிலும் அவர்களுடைய கலாச்சாரத்திலும் கலந்து நிற்கிறவர்கள். நம்ம ஒரு ரம்ஜான்னா நம்ம வீட்டுக்கு பிரியாணி வரும், தீபாவளினா நம்ம வீட்டு பலகாரம் அவங்களுக்கு போகும். அந்த அளவுக்கு இருக்கிறோம் இல்லையா? இந்த இஸ்லாமியர்கள் கடைநிலையில் வைத்து பார்க்கப்படுவார்கள் அரேபியர்கள், அரபி பேச தெரிந்த முஸ்லிம்களால். இந்த தேங்காய்பட்டினத்தில் இருக்கிற அந்த மசூதியை சுற்றி இந்த மேல்தட்டு மக்கள் தான் இருப்பாங்க. அரபி பேச தெரிந்த வணிகத்தில் உயர்ந்து நிற்கிற முஸ்லிம்கள் இருப்பார்கள். ஊருக்கு வெளியில இருக்கிற இடத்துக்கு பேரு தோப்புன்னு பேரு. அந்த தோப்புல எல்லாம் யார் இருப்பான்னா கடைநிலை இஸ்லாமியர்கள் இருப்பாங்க. மீன் பிடிக்க போறவங்க, இவர்களிடம் பெரிய பெரிய அரபி முஸ்லிம்களிடம் வேலை பார்க்கிற கூலியாட்கள், இவர்கள் எல்லாம் இருக்கிற போது அப்படி ஒதுக்கி வைக்கப்பட்ட தோப்பு பகுதியிலேருந்து வர்றான் அப்படின்னு சொல்லக்கூடிய தேங்காய்பட்டினத்தில் இருந்த ஒரு மரபு. ஆனால் அதையும் நான் கௌரவமாக எடுத்து என்னுடைய பேரிலே சேர்த்துக் கொள்கிறேன். தோப்பில் முகமது மீரான் என்று அந்த தோப்பை தன்னோடு சேர்த்துக் கொண்டார். விளிம்பு நிலை மக்களுக்காகவே கடைசி வரை எழுதியவர் என்பதையும் தாண்டி விளிம்பு நிலை மக்களுக்காக உழைக்கிறேன் என்பதை, தானும் கீழிருந்து வந்தேன் என்பதை தன்னுடைய பெயரிலேயே அடையாளப்படுத்தி கொண்ட ஒரு எழுத்தாளர் இவர். இவருடைய படைப்பு எல்லோருக்கும் தெரிந்தது. 1997 சாகித்ய அகாடமி விருது பெற்ற சாய்வு நாற்காலி என்கிற ஒரு அருமையான நாவல். ஒரு கடற்கரை கிராமத்தின் கதை என்பதிலே வந்த அகமது கண்ணுவை போலவே சாய்வு நாற்காலியில் ஒரு முஸ்தபா கண்ணு வருவார். இவர்களெல்லாம் நம் வாழ்க்கையில் சந்திக்கிற இஸ்லாமிய மக்களை அப்படியே கதாநாயகனாக கொண்டு வந்து நிறுத்துகிற தன்மை. இவரினுடைய படைப்புகள், முதல் படைப்பு ஒரு கடற்கரை கிராமத்தின் கதை. அது 1988 நாவலாக வந்தது. 1991 துறைமுகம் என்ற ஒரு நாவலை எழுதினார். 1993 கூணம் தோப்பு என்ற ஒரு நாவலை எழுதினார். சாய்வு நாற்காலி 1997 வெளிவந்தது. அதனை தொடர்ந்து 5 வண்ணன் தெரு என்கிற ஒரு நாவல். கடைசியாக அவர் எழுதியதுதான் குடியேற்றம் என்பது 2017 வந்தது. 2017 அப்புறம் அவர் எழுதவில்லை. இவர் சிறுகதை எழுதுவதிலே மிகப்பெரிய விற்பனர், அதுல மிகப்பெரிய பாண்டித்யம் பெற்றவர் என்று சொல்ல வேண்டும். ஏன்னா ஒவ்வொரு சிறுகதையும் ஒரு மிகப்பெரிய சமூக சிக்கலை, யதார்த்தத்தை அவர் பார்த்ததை அப்படியே கொண்டு வந்து சொல்லியிருப்பார். இவரினுடைய சிறுகதை தொகுப்புகள் அன்புக்கு முதுமை இல்லை, தங்கராசு, அனந்த சயனம் காலனி. இந்த அனந்த சயனம் காலனிங்கிற பேரே ஒரு குறியீடா இருக்கும். ஒரு குட்டி தீவின் வரைபடம், ஒரு மாமரமும் சில பறவைகளும், இப்படி பல சிறுகதை தொகுப்புகள் வந்திருக்கின்றன. தமிழுக்கு வைக்கம் பஷீர் முகமதுவினுடைய வாழ்க்கை வரலாற்றை மொழிபெயர்த்து கொண்டு வந்தவர் இவர்தான். வைக்கம் பஷீரை தமிழுக்கு அறிமுகப்படுத்தியவர் என்றே நாம் தோப்பில் முகமது மீரானை சொல்லலாம். அதை போல ஒரு தெய்வத்தின் கண்ணே அப்படின்னு மலையாளத்தில் இருந்த ஒரு நாவலை PN முகமது அவர்கள் எழுதியதை தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். தமிழில் பல கட்டுரைகளை மொழிபெயர்த்திருக்கிறார்.
தமிழ்நாட்டுக்கும் மலையாளத்துக்குமான ஒரு இணைப்பு பாலமாக இருந்த எழுத்தாளர் என்று இவரை சொல்லலாம். தோப்பில் முகமது மீரான் யாரையும் முன்மாதிரியா எடுத்துக்கிட்டு எழுதினதே கிடையாது. அவர் ஒரு சுயமாக உருவான ஒரு படைப்பாளி. தனக்கு எது தோணுதோ அதை யதார்த்தமா எழுதக்கூடியவர். அவருடைய முதல் கதை கூட என்னன்னு கேட்டப்ப எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நான் கோட்டார்ல குடியிருந்தப்ப எங்க வீட்டுக்கு பக்கத்துல பூ விற்கிற ஒரு அம்மா, அதோட குழந்தை ஒண்ணு கார்ல அடிபட்டு இறந்துருச்சு. அந்த சம்பவத்தை தான் நான் முதல்ல எழுதினேன். அது எழுதி ஏதோ பத்திரிகையிலாம் கூட வந்தது, ஆனா இப்ப எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. 33 ஆண்டு காலம் தான் எழுதியதை எல்லாம் அடைகாத்து வைத்திருந்து அதை ஒரு இலக்கிய படைப்பானவர். 1997 சாய்வு நாற்காலிக்காக சாகித்ய அகாடமி விருது வாங்கிய பிறகுதான் இப்படி ஒரு பெரிய எழுத்தாளர் இருக்கிறார் என்பதை வெளி உலகத்துக்கு, குறிப்பாக எழுத்தாளர் வட்டத்துக்கு வெளியில தெரிய வந்தது. ஒரு அருமையான தமிழ் எழுத்தாளர் தோப்பில் முகமது மீரான் என்றைக்கும் நினைத்து பார்க்கப்பட வேண்டிய யதார்த்தத்தின் எழுத்துக்களை தமிழுக்கு கொண்டு வந்து கொட்டியவர் என்கிற வகையிலே நாம் தோப்பில் முகமது மீரானை என்றைக்கும் மறக்க முடியாது. இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த முயற்சி முருகேசன் என்று சொல்லக்கூடிய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தமிழால் இணைவோம், தமிழால் உயர்வோம். நன்றி, வணக்கம்.